என்னங்க வெளியே போயிட்டு வந்துட்டீங்களா? சரிங்க சரிங்க. நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், பீரோ கீழே எல்லாத்துலேயும் அடியிலலாம் பார்த்தேன். தேங்காவை காணுமே. தேங்காய் என்று சொன்னோம்னா ஏன் தேங்காய் இல்லையாங்க? மறந்துட்டீங்களா? எங்க பண்ண தேங்காய் இல்லாமல் எப்படிங்க குழம்பு வைக்க? சரி அதை விடுங்க. நேற்று ஒன்று சொன்னேன் தெரியுமா? ஏடிஎம்ல கொஞ்சம் பைசா எடுத்துட்டு அதை எடுத்துட்டு வந்தீங்களா? இன்னைக்காவது அதே மறந்துட்டீங்களா? கடவுளே. சரிங்க சரி. இப்போ நான் வரும்போது ஒன்று சொன்னேன் தெரியுமா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. வெளியே போயிட்டு வந்தா வெயில் டைமா இருக்கு, குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா கடவுளே. சரி நான் யாருன்னு தெரியுதா? அது தெரியும். அது மட்டும் எப்படி தெரியுது? மித்ததெல்லாம் மறந்து போச்சு. சும்மா தோணத்தோணுன்ட்டு அது ஏசிட்டே கிடக்கல. அவனையும் மறக்க தோணத்தோணனு. சரி தோணத்தோணனு. நாளைக்கு உங்களுக்கு என்ன குழம்பு தெரியுங்களா? தேங்காய் இல்லாத குழம்பு தான் வைக்க போறேன். தேங்காய் இல்லாத குழம்பு வைக்க போறேன். உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் அதான். நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதுதான். மக்களை இவர் மட்டும் தான் இப்படி மறக்காங்களா என்னன்னே தெரியலப்பா. ஆனால் இவர் விஷயத்தை மட்டும் கரெக்டாக இருக்கு. நான் இது சொன்னாலும் மறந்து போயிடாருப்பா. எல்லாரும் வீட்லையும் இப்படி தான் இருக்கீங்களா? மறக்காதீங்க. ஏதாவது ஞாபகத்துக்கு மறதிக்கு இதுவும் மருந்து இருந்துன்னா சொல்லுங்கள், வாங்கி கொடுத்துருவோம். சரியாக வந்துடும். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட இசையமணி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.